சங்கீதம் 90வது அதிகாரம் 12வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசன பகுதி தான். நம்ம இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் போன வாரம் முழுசும் என்னோடு பேசி இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல முறை உறுதி கொடுத்ததற்கு அப்புறம் நான் இந்த வார்த்தையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையினாலே மிகுந்த கவனத்தோடு நீங்க இந்த காரியங்களை நீங்க வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 90:12 வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். திரும்ப வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இதிலிருந்து நீங்க உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு எதை கற்றுத்தர விரும்புகிறீரோ அதை நீர் கற்றுத்தரும்படி ஆவியானுடைய நிறைவினாலே நாங்கள் இந்த நாளிலே நிரம்பி இருக்கும்படி இதை கேட்டு கீழ்ப்படியும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருடைய மூளை பகுதியும் சிந்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இந்த வார்த்தை கிரியை செய்ய முடியாதபடிக்கு சிந்தையை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தேவனுடைய அறிவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி எதிராய் எழும்புகிறதான எல்லா விதமான கருத்து வேறுபாடுகள், எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம். இதனால எல்லா எண்ணமும் தெளிந்த புத்தி உள்ளதாய், எல்லா செவிகளும் திறக்கப்பட்டதாய், எல்லா இருதயமும் நல்ல நிலமாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி புதிதாக்குவீராக. பரிசுத்தப்படுத்தும், நீரே உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு டைம் மேனேஜ்மெண்ட், கால நிர்வாகம். டைம் மேனேஜ்மெண்ட். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்க எல்லாரும் கரெக்டா 7 மணிக்கு வர்ற வரைக்கும் இதே பிரசங்கத்தை தான் இனிமேல் நான் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் கரெக்டா 7 மணிக்கு ஆராதனை வர வரைக்கும் இதே பிரசங்கம் தான். 7 மணிக்கு இங்க இருக்கணும். 7 மணிக்கு வீட்டில் கிளம்பக்கூடாது. 7 மணிக்கு இங்க இருக்கணும். சரிங்களா? சரி. ஆகையினாலே மிகுந்த கவனத்தோடு கேளுங்க. ஏன்னா இன்னைக்கும் அடுத்த வாரமும் நானே தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேச போகிறேன். இது டைம் காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். காலத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. டைமில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு பார்ட் நான் பேச போகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப நானே தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேச போகிறேன். ஸோ அது இன்னும் இதை விட கொஞ்சம் ஆழமான காலத்தை குறித்து கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆகையினாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் இதெல்லாம் தவறு செய்கிறேன், இல்லை அதெல்லாம் நான் மாற்றிக்கணும் அப்படின்னா எனக்கு மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த வாரத்திலிருந்து என்னுடைய காலத்தை நான் ஞானமாக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாளில் ஒரு ஜபத்தோடு இருங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா டைம் அப்படின்றதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு உள்ள வர்றதான ஒரு காரியம். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு டைமை நம்ம கீப் அப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நேரத்தை கீப் அப் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஸோ ஆகையினாலே இது வெறுமனே ஆராதனைக்கு டைமுக்கு வர்றது மாத்திரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்குமே காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. சரி, இப்போ காலம் அப்படின்றத எடுத்துக்குவோம். டைம். இந்த வசனத்துல நம்ம படிச்சோம், நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். யாரு பாடுறா இந்த சங்கீதத்தை? மோசே பாடுறாரு. மோசே எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாருங்க? 120 வயசு வரைக்கும் இருந்தார். 120 வயசு வரைக்கும் இருந்ததான மனுஷன் 120 வருஷமோ இல்லை 120 வருஷம்ன்றதை விட ஒரு குழந்தை இருக்கிற பருவம்னு வச்சுக்கோமே, குழந்தை தாண்டுற பருவம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 வருடம்னு வச்சுக்கோ. ஏன்னா 20 வயசுல வாலிப நாட்கள் எப்படி இருந்தாரு நமக்கு தெரியல, அவர் அரண்மனையில் இருந்தார். ஆனால் ஒரு 20 வருடத்துல இருந்து வச்சுக்கோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் இந்த மனிதன் எப்படி தான் இருந்திருக்கிறாரு?
ரொம்ப நேரத்தையும் காலத்தையும் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கார். சரி, நொடிகள், பல நொடிகள் சேர்ந்தால் ஒரு நிமிஷம், பல நிமிஷங்கள் சேர்ந்தால் ஒரு மணி நேரம், பல மணி நேரங்கள் சேர்ந்தால் ஒரு நாள், பல நாட்கள் சேர்ந்தால் ஒரு வாரம், பல வாரங்கள் சேர்ந்தால் ஒரு மாதம், பல மாதங்கள் சேர்ந்தால் ஒரு வருடம், 100 ஆண்டுகள் சேர்ந்தால் ஒரு நூற்றாண்டு. இப்படி காலத்தை என்ன பண்ண முடியும்னா, கேலண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டைம் வால் கிளாக் வரைக்கும் என்ன பண்ண முடியும்? நம்ம கிளாக்கும் நம்மளுடைய கேலண்டரும் கனெக்டட். ஆமா தானே? என்ன சொல்றது புரியுதா இல்லையா? உங்க கேலண்டரும் உங்க கிளாக்கும் எப்படிப்பட்டிருக்குது? தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது. டேட்டும் டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை நீங்க யாராவது நீங்க இந்த காலத்தை எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்க முடியுமா? இப்போ எனக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் கூட உங்களால் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்க முடியாது. கரெக்டா? சரி, இப்போ இந்த காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறனால நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, இதை ஒரு கன்சிடர், ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. ஏன்னா எப்படினாலும் நம்ம ஓடினாலும் ஓடலனாலும் இந்த காலம் என்ன ஆகிட்டே தான் இருக்க போகுது, ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்க பாப்பீங்க, இங்க பாருங்க, அந்த கிளாக்கு சுத்திக்கிட்டே தான் கிடக்குது. அது நிற்குதா? என்னைக்காவது நீங்க போய் காலத்தை நிறுத்தி வைக்க முடியுமா? இல்லை. ஒரே ஒரு இடத்துல தேவன் யாருடைய ஜபத்தை கேட்டாரு? யோசுவாவுடைய ஜபத்தை கேட்டு அதுவும் அன்னைக்கு இஸ்ரவேலுக்காக என்ன பண்ணாருங்க? சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணி வச்சாரு? நிறுத்தி வச்சாரு. அதனால நம்ம விசுவாசத்தோட நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா டைம் கிளாக் அப்படியே கொஞ்சம் நில்லு, எங்க முதலாளி திட்டுவார், அதனால ப்ளீஸ் ஸ்டாப் ஆஸ் யூ ஆர் அப்படின்னு சொல்லி முடியுமா? உங்களால முடியாது. இப்போ நம்ம செய்யறது இல்லை, செய்ய முடியாது. சரி, செய்ய முடியுமா? யோசுவா செஞ்சாரு, உங்களால செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது. அதை நான் அடுத்த வாரம் தான் கற்றுக் கொடுக்க போறேன். சரிங்களா? அதனால இந்த வாரம் வந்தவங்க எல்லாருமே அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கே வாங்க. அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுறது புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நிறைய பேர் வரல, நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்தவங்க எல்லாம் வரல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே காலங்களை பற்றி அவங்க கற்றுக்கொள்ளணும். சரி, அவங்களுக்காக திரும்ப இன்னொரு டைம் தான். அதான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் எல்லாம் டைமுக்கு வர்ற வரைக்கும் இதே பிரசங்கம் தான். சரியா? நான் பிரசங்கத்தை மாற்ற போகிறதே இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்கள் மைண்டில் அது போய் ஏறணும், உட்காரணும். நம்ம காலத்தை ஞானமாக பயன்படுத்துகிற ஒரு இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ கவனிப்போம். இந்த நாள் இல்லை நிமிடங்கள் அப்படின்றது, வருடங்கள்ன்றது நம்மளால நிறுத்தவே முடியாது. இப்போ உதாரணத்திற்கு எனக்கு 25 வயதில் எனக்கு திருமணமானது. சரிங்களா? 25 வயசுல திருமணம் ஆகும்போது எல்லாரும் எங்க அம்மா அப்பா பத்திரிக்கை வைக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, என்ன சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை ஊழியத்துக்கு வரான் அவன், அதனால் ஊழியத்தில் தனிமையெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, அதனால் துணையோடு, வாழ்க்கை துணையோடு அவங்க ஊழியம் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா சபை ஊழியத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வருடங்கள் எவ்வளவு வேகமாக போச்சு அப்படின்றது என்னால் கணிக்கவே முடியல. இன்ஃபேக்ட் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று இந்த நரை முடியெல்லாம் பார்க்கும்போது என்ன திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருவது உண்டு. ஆனால் எனக்கு ரொம்ப நரைமுடி ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நரைச்ச முடி ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்காது, முக்கியமாக என் மனைவிக்கு பிடிக்காது. அவங்க டை அடிக்க சொல்லுவாங்க, நான் அடிக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு நரைமுடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் கண்ணாடி முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, காலம் என்பது சட்டென்று ஓடிடுச்சு. என்னால் காலத்தை பிடிச்சு வைக்க முடியல. எனக்கு ஒரு 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 காரியம் நடக்கணும், ஒரு விஷயம் நிறைவேற வரைக்கும் நான் ஒரு 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 காலத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சாலும் என்னால முடியல. ஏன்னா உங்களுக்கோ எனக்கோ காலம் கீழ்ப்பட்டது அல்ல. காலத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் தான் காலங்களை உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? சோ கர்த்தர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, காலத்தை கண்ட்ரோல் பண்றவர் அவர். நிறைய பேர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு அப்பாற்பட்டவர்னா அவரால் காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. காலத்தை அவரால் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏனென்றால் சூரியனையும் சந்திரனையும் இருக்கிற இடத்திலே நிற்க வைக்க அவரால் முடியும்னா இன்னைக்கும் அவரால் செய்ய முடியும்.
ஸோ நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே காலம் என்கிறதான அந்த வரையறைக்கு நம்ம எல்லாமே உட்பட்டு இருக்கிறவங்க. ஆமா தானே? நீங்க எவ்வளவு பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே காலம் என்பது ஒரே ஒரு காரியம் தான், அதை நம்ம மாற்றவே முடியாது. ஆனா இங்க மோசே சொல்றாரு, எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஸோ ஒரு ஜெபம், இது என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே காலம் வேகமா போகுது, 120 வயது அவருக்கு. ஆனா இந்த 120 வயதுல 100 வருடம், எத்தனை வருடம் அவரு ரொம்ப காலத்தை குறித்து உணர்வு உள்ளவரா இருந்தாரு நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோம், அவர் தன்னுடைய காலத்தை ஞானமாக செலவழித்த ஒரு மனிதன். தன்னுடைய காலம் எவ்விதமாக வேகமாக செல்லுகிறது என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதன். இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இதை நீங்க கற்றுத்தாங்க, எனக்கு நீங்க கற்றுத்தாங்க. இப்போ இந்த வசனத்தை நம்ம ஒரு ஜெபமா மாத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிச்சுட்டு இந்த பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? எல்லாரும் திரும்ப இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் 90:12. உங்க நெஞ்சு மேல ஒரு கை வச்சுட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட இது ஒரு ஜெபமா செய்ய போறோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமா. சோ இதுதான் ஜெபம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு டீச் பண்ண போறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு 4 முக்கியமான காரியங்கள். நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், காலத்தை குறித்து தேவனுடைய தெய்வீக புரிதல் இல்ல அவருடைய அமைப்பு என்னன்றதையும், அதுல 2 விதமான காலங்கள் இருக்கிறது, அந்த காலங்களை குறித்து அடுத்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆகையினாலே இது 2 மெசேஜ் நீங்க தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? முதலாவது இந்த காலத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த நான் ஏன் இதை ஆரம்பிச்சேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே. நான் இதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். போன வாரத்தில் எல்லாம் சாட்சி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த பேப்பர்லாம் ஃபில் பண்ணுறது, அதில் எல்லாரும் முக்கால்வாசி பேர் சொன்ன ஒரு 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 குறை என்னதுங்க? எல்லாரும் என்ன சொன்னாங்க? டைமுக்கு சர்ச்சுக்கு வர முடியல. சரி, மக்கள் எல்லாம் டைமுக்கு வரணுன்றது இவ்வளோ பாரமாக இருக்கிறாங்களே, சொன்னவங்க வரல இன்னைக்கு. போன வாரம் டைமுக்கு யாரும் சர்ச்சுக்கு வர முடியலன்னு சொன்னவங்க இன்னைக்கு வரல. சரி, மேபி அடுத்த சர்வீஸ் வருவாங்களான்னு தெரியல. பட் நீங்கள் எல்லாரும் கேளுங்க. ஸோ இதை நான் எனக்குமே ரொம்ப ஒரு மனதில் ரொம்ப ஒரு பாரமாக இருந்தது. ஆண்டவரே இது என்ன காரியம்? அப்போ ஆண்டவர் எனக்கு கரெக்டாக இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நாட்களை என்னும் அறிவு. ஸோ மக்களுக்கு என்ன இல்லைங்க, நேரம், காலம், நிமிடங்கள், மணி நேரங்கள், வருடங்கள், வாரங்கள், மாதங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த வேகம் புரியல. அதை எப்படி ஞானமா பயன்படுத்தி கொள்ளணுன்ற அறிவு என்னுடைய ஜனங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஆகையினால அதை குறித்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபித்ததுனால இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஸோ முதலாவது நாம் செய்ய வேண்டியது, உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அனலைஸ் யோர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய வாழ்க்கை முறை என்னவென்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். வாசிக்கலாமா? 15வது வசனம். நீங்கள் ஞானமற்றவர்களை போல, எபேசியர் 5:15ங்க, சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. போதும். இங்க முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, நமக்கு தேவை கவனம், அனலைஸ். ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கவனமாக நம்முடைய நேரம் எங்க இருக்கு, நம்முடைய நேரம் என்ன, நான் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பிரயோஜனமான காரியங்கள் என்ன, இந்த செய்யக்கூடிய காரியங்களினாலே ஏற்படுகிற விளைவு என்ன என்று சொல்லி, என்னுடைய காலத்தில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய கையில் ஃபோன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபோனை நம்ம பேசுவதற்கு பயன்படுத்துகிறோம், மெசேஜ் அனுப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம், தகவல்களை அறிந்து கொள்ள பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு சில நேரம் சோஷியல் மீடியாக்குள்ளே போனவுடனே இந்த பெருவிரல் மட்டும் இப்படி மேலேயும் கீழேயும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கிறதான காரியங்கள்
உங்களுடைய அறிவின் பெருக்கத்திற்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உண்மையாலுமே எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மேபி 0.1% சொல்லலாம். அந்த 0.1%க்காக நான் 1 மணி நேரம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? என்னுடைய போனை தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஆக்சுவலி ஒரு வியாதி ஒன்று வந்திருக்கு தெரியுங்களா? உண்மையாலுமே அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரலை வச்சு தான் நிறைய பிள்ளைங்க, நிறைய மேற்கத்திய தேசங்களில் நிறைய பிள்ளைங்க ஸ்க்ரோல் பண்ணி விரல்லாம் இந்த விரலாம் தேஞ்சு போச்சு. மூட்டலாம் இப்படியே கீழே குனிஞ்சு கழுத்தினுடைய எலும்பெல்லாம் தேய்மானம் ஆயிடுச்சு. சரி, என்னையா பண்ண? இப்படி மூட்டு தேஞ்சு போகிற அளவுக்கு, எலும்புலாம் தேஞ்சு போகிற அளவுக்கு நீ பார்த்து என்ன கற்றுக்கிட்ட? ஒன்றுமே இல்லை. ஜீரோ, லிட்டரலி ஜீரோ. இப்போ நம்ம கொஞ்சம் கவனமா நம்மளுடைய நேரத்தை நம்ம எங்க செலவழிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, நம்முடைய நேரத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். your time should be purpose driven. நோக்கம் உள்ளவர்களாக இருந்தா மாத்திரம்தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு ஒரு புத்தி வரும். நமக்கு ஒரு நோக்கமே இல்லை, பர்பஸே இல்லை அப்படின்னா காலத்தை நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம வீணடிப்போம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது கர்த்தர் என்ன சரி செஞ்சார், என்ன சரி செஞ்சுட்டு என் கூட இருக்கிறதான ஊழியர்களை கர்த்தர் இது பண்ணும்படி சொன்ன. நான் பிரவீன்லாம் இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம், 3 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசினோம். அப்போ காலத்தை நாங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? எனக்கு முன்னாடி இருந்ததான ஊழியக்காரங்க ஒரு சிலருடைய வாழ்க்கையில நான் காலத்தை பற்றி நான் அறிந்து கொண்டதான ஒரு சில காரியங்களை நான் தம்பியோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கை, நான் ஊழியக்காரன்றனால கிடையாது. நீங்க வேலை செய்றீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டு வேலைகளை செய்றீங்க, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் காலம் உங்களுக்கு கீழ்பட்டு இருக்க போவதில்லை. நீங்க தான் காலத்திற்கு கீழ்பட்டு இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்களேன். கண்ணை திறந்து, கண்ணை மூடியில, கண்ணை திறந்து என்னை பார்க்கணும். கவனிங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். நோக்கம் இல்லைன்னா உங்களுக்கு காலம் விரயமாக போயிடும். உங்களுடைய நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பர்பஸ் ட்ரிவன் லைஃப்னு சொல்லுவோம். நோக்கம் உள்ள வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை என்னை உந்தி தள்ளுவதே என்னுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற நோக்கம். இப்ப கர்த்தர் என்ன குறிச்சு இப்ப ஊழியக்காரனா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஊழியக்காரனா நான் ஊழியக்காரனா இருக்கணும்ன்றதுக்காக என் காலத்தை என்ன பண்ணணும்? ஞானமா நான் பயன்படுத்தணும். உங்களை ஆண்டவர் ஒரு குடும்பத்தினுடைய தாயாக அந்த வீட்டினுடைய பொறுப்பை கொடுத்து ஹோம் மேக்கரா வச்சிருக்கிறாருன்னா அதுதான் உங்களுடைய பர்பஸ். அப்போ அந்த பர்பஸ் தான் உங்களுடைய நேரத்தை என்ன பண்ண முடியுங்க? டிசைட் பண்ண முடியும். உங்களுடைய நோக்கமே இல்லை. இப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை, ஒரு சிலர் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு விருப்பம் இருக்காது. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வந்து அவங்கள தடை பண்ணி வச்சிருக்கோம். அவங்கள கவனிச்சு பாருங்களேன், பர்பஸே இருக்காது அவங்களுக்கு. டேய் என்னடா பண்ண பகல் ஃபுல்லா? சும்மா தான் இருந்தேன். என்ன பண்ணேன்? இல்ல அங்க போனேன், எங்க போனேன், இது பண்ணேன். சரி, உன்னுடைய நோக்கத்துக்காக, யோர் பர்பஸ். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. இப்ப நீங்க என் நோக்கத்துக்காக ஓடுனீங்கன்னா அது உங்க கணக்குல வராது. ஆமா தானே? நீங்க எனக்கு உதவி செய்யலாம், நான் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா என் நோக்கத்திற்காக நீங்க ஓடுனீங்கன்னா உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல ஒரு பர்பஸை வச்சிருக்கிறார். இந்த பர்பஸை நம்ம புரிந்து கொண்டு, நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? காலத்தை ஞானமா பயன்படுத்துறதுக்கு அந்த பர்பஸை நம்ம தேடணும். அந்த நோக்கத்தை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரர் காலையில் 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் தூங்கிட்டு இருக்கிறீங்களான்னாரு. காலையில் 11 மணிக்கு. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க 11 மணிக்கு காலையில் தூங்குவீங்களா? அப்போ ஊழியக்காரனா மட்டும் என்ன ஆயிடுது? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரனா இவர் என்ன பண்ணுவார்? திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நல்லா தூங்குவார். சனிக்கிழமை நைட் ஆனா வேகுன்னு பைபிளை படிச்சு ஏதோ ஒன்று பிரசங்கத்தை ரெடி பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுவார். இப்படிதான் இன்னைக்கு நான் தயவு செஞ்சு சொல்றேங்க, எந்த ஊழியக்காரங்கிட்டையும் இந்த கேள்வி நீங்க கேட்காதீங்க. பகல் நேரத்தில் ஃபோன் பண்ணி தூங்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, சரிங்களா? அது வந்து நம்ம கர்த்தருடைய அழைப்பை பெற்ற அந்த மனுஷனை அவமதிக்கிறதுக்கு அர்த்தம். நம்ம யாருமே யாராவது பட்டம்பகல்ல காலையில் 10 மணிக்கு உட்காந்து தூங்குவோமா? செய்ய மாட்டோம். அப்போ இந்த காரியத்தை முதல்ல நம்ம, ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய சபையில கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சிலர் மாத்திக்கிட்டாங்க. ஆனா தயவு செஞ்சு யாருமே அந்த கேள்வியை ரொம்ப முக்கியமா முழு நேர ஊழியத்தில் இருக்கவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது.
சரிங்களா? அது அவங்க அவங்க காரியம், அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய பர்பஸ் அது. உங்க பர்பஸை கொண்டு போய் அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீங்க திணிக்க கூடாது. உங்களுடைய நோக்கத்தை அவங்களுக்கு திணிக்க கூடாது. இப்போ உங்களுடைய நோக்கத்திற்காக நான் உதவி செய்யலாம், என்னுடைய நோக்கத்திற்காக நீங்க உதவி செய்யலாம். ஆனால் நாம் ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் அந்த காலத்திற்கு உட்பட்டதாக இருக்கு. ஸோ உங்களுக்கு நோக்கம் இல்லைன்னா உங்களுடைய காலம் எப்படி விரயமாவதுன்னே தெரியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய காலம், உங்களுடைய நேரம் எந்த இடத்துல முதல்ல தேவையில்லாம செலவாகுதுன்றதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ தேவையில்லாத செலவை நீங்க ஆராய்ந்து பார்க்கலன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, காலத்தை சேமிச்சு வைக்க முடியாது, காலத்தை காப்பாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பணம் வாங்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் சேமிப்பு உங்களுக்கு வேண்டும்னா முதல்ல எடுத்தோன்னா காசை நீங்க கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, வீட்லயோ அக்கௌண்ட்லயோ போட்டு வைக்க முடியாது. முதல்ல தேவையில்லாத செலவு என்னன்றதை நீங்க குறைச்சிங்கன்னா தான், இல்லை அதை நம்ம அடையாளப்படுத்தணும். தேவையில்லாத செலவு என்ன? இப்போ போன மாசத்துல நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், அதுல என்னால் 5,000 ரூபா சேமிக்க வைக்க முடிஞ்சது. இந்த மாசத்துல 10,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், ஆனா வெறும் 1000 ரூபா தான் கையில நின்றுச்சு. அப்போ காரணம் என்ன, நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்றத முதல்ல நான் ஆராய்ந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதுல தேவையில்லாத செலவு, ஒருவேளை தவிர்க்க முடியாத செலவு வந்தா ஓகே, ஆனா தேவையில்லாத செலவு வந்தா என்ன பண்ணிடுவேன், அது அடுத்த மாசம் நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆமாதானே? எங்க இப்படிதானே நீங்க பொருளாதாரத்தை செய்வீங்க? இதே போலதாங்க காலமும். இப்போ காலத்தையும் முதலாவது நம்மளுடைய காலம் வீணாய் எங்கு கழிகிறது என்கிறதான ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இனி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன், நைட்டு 10 மணிக்கு தூங்குறேன், ஓகே. இப்போ இந்த டைம்ல நான் என்ன செஞ்சேன், போனேன் வந்தேன், அதெல்லாம் கணக்குல விட்டுருங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க டிராவல் பண்றது அதெல்லாம் வேற. ஆனா நீங்க மற்ற நேரங்களிலே பிரயோஜனமற்ற காரியம் என்ன செஞ்சீங்க, வீணான காரியம் நீங்க என்ன செஞ்சீங்க, தேவையில்லாத பேச்சு, இல்ல தேவையில்லாத தொடர்பு, இல்ல தேவையில்லாத போன் கால், இல்ல தேவையில்லாத காரியம் நீங்க என்ன பார்த்தீங்க, இத குறிச்சு ஒரு தெளிவை நம்ம ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம என்னத்தை சிந்திக்க முடியும், காலத்தை நான் எப்படி சேவ் பண்ண முடியும், சேமிக்க முடியும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும்ன்றதை என்னால அதுக்கு அடுத்தது தான் என்னால புரிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், காலம் உங்களுக்கு உட்பட்டதல்ல, நீங்கள் காலத்துக்கு உட்பட்டவர்கள். ரெண்டாவதா சொன்ன, உங்களுடைய வாழ்க்கையில நோக்கம் இல்லைன்னா உங்களுடைய காலம் விரயமாக வீணாய் போகும். அடுத்து மூணாவதா சொன்ன, உங்கள் வாழ்க்கையில காலம் டைம்ன்றது முதல்ல நீங்க எந்த இடத்துல வேஸ்ட் பண்றீங்கன்றதை நீங்க என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அதுக்கப்புறமா காலத்தை பிரயோஜனப்படுத்துறதை பத்தி நம்ம அடுத்தது யோசிக்கணும். சரிங்களா? முதலாவது சொன்ன காலத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது. அடுத்ததா எது முக்கியமானதோ அதை பிரதானப்படுத்துவது, prioritize what is important. எது முக்கியமானதோ அதை நாம் பிரதானப்படுத்த வேண்டும். அதே 5வது அதிகாரம் எபேசியர் 5:17 வசனம் பாருங்க. ஆகையால், எடுத்துட்டீங்களா? எபேசியர் 5:17 சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் சொல்றாரு. இந்த காலத்துல, இதுக்கு முன்னாடி காலத்தை பத்தி பேசுறாருங்க, பேசிட்டு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. காலத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க 24 மணி நேரம், இல்ல வாரத்துல 7 நாள், இதுல நீ பிரதானப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தை நீ பிரதானப்படுத்து. எவ்வளவு ஆழமான ஒரு காரியம் பாருங்க. இந்த வசனத்தை நான் பல தாட்டி படிச்சேன், ஆனா இதை நிறுத்தி அந்த முன்னாடி இருக்கிற வசனம் காலத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்த இருக்கிற வசனத்துல கர்த்தருடைய சித்தத்தை பத்தி அவர் சொல்லும் போது என்னால் அந்த தொடர்பு படுத்திக் கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட கூட ஆவியானவர் பேசினாரு, நீ இருக்கிறதானது 24 மணி நேரம், சரி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோம், அதை விட்டுருவோம். மிச்சம் இருக்கிற மணி நேரங்கள், அதுல என்னுடைய சித்தத்திற்கு அடுத்த காரியங்களை நீ செஞ்சினா மாத்திரம்தான் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவனா. பாருங்களேன், எவ்வளவு டீப்பான ஒரு விஷயம் இது. நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிங்களா, நீ பாருங்க, தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா லிட்டரலா நீங்க உங்களுடைய டைம் என்ன பண்றீங்க, வேஸ்ட் பண்றீங்க. நான் சொல்றது புரியுதா? எங்க நான் சொல்றது எங்க புரிஞ்ச கொஞ்சம் மண்டை ஆட்டுங்க. காலத்தை நம்ம எப்படி வீணடிக்கிறோமா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம இருக்கும் போது. அப்ப கர்த்தருடைய சித்தம்ன்றது ஏதோ அவர் சௌகரியத்துக்காக செய்யறது இல்ல, இல்ல நம்ம ஏதோ பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக செய்யறது இல்ல. இந்த பூமியில
எனக்கு புத்தியோட கூட எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நாட்கள் 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ அந்த நாள் வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நொடியும் நான் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரதானமான தேவை கர்த்தருடைய சித்தத்தை நான் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னேன் நோக்கம்னு சொன்னேன் இல்லையா. இப்ப இந்த நோக்கம் எப்படி எனக்கு புரிதலுக்குள்ள வரும் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை குறித்து ஒரு தெளிவு இருந்தாதான் என் நோக்கமே எனக்கு புரியும். கர்த்தருடைய சித்தம்னா என்னன்னே தெரியலனா என்னுடைய நோக்கம் எனக்கு புரியாது. நான் சொல்றது புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, எல்லாரும் என்னை கவனிங்க. இப்போ நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் இருந்தேன். கவனிங்க, ஊழியத்துக்கு வரமாட்டேன் இருந்தேன். ஊழியத்துக்கு வராம நான் என்ன பண்ணேன்னா வேலைக்கு போனேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போனேன். இப்போ நான் அங்கே வேலை செஞ்ச வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 5 to 6 வருடங்கள் நினைக்கிறேன், எக்ஸாக்ட் தோராயமா. இப்போ இத்தனை வருடங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு தெளிவு எனக்கு வந்துச்சு. அப்போ ஒரு காரியத்துல ஒரு நாள் தேவன் என்னோடு பேசினதை உணர்ந்தேன், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்தேன். உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு நான் என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன். இப்போ நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து நான் யோசிப்பேன். யோசிக்கும் போது எனக்குள்ள வர்ற ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய காலத்தை நான் வீணடிச்சிட்டேனே. ஏன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த 5 வருஷமோ 6 வருஷமோ நான் வேலை செஞ்சது எனக்கு வீணான வருடங்கள். ஏன்பா இப்படி சொல்ற? அதனால அதுல இருந்து ஒரு பைசா கூட நான் வாங்கல. உண்மை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்க அம்மா தான் எனக்கு காசு அனுப்புவாங்க. சம்பாதிச்சு நான் ஒண்ணு எங்க அம்மாக்கெல்லாம் ஒன்றும் கொடுத்ததே கிடையாது. இப்போ நல்லா கவனிக்கணும். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ஏன்னா தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை என்ன பண்ணேன், செஞ்ச. தேவனுடைய சித்தம் என்ன பற்றி என்ன இருந்தது? இவன் ஊழியத்துக்கு வரணும், இதுதான் தேவ சித்தம், கரெக்டா? இப்ப நான் தேவ சித்தம் இல்லாம ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை நான் செய்யும் போது அதுல நான் சாதிச்ச எந்த சாதனையுமே என்னுடைய கணக்குல வரவே வராது. நாங்க அந்த 6 வருஷத்துல நல்லா கவனிக்கணும், 6 வருஷத்துல நான் போய் அங்க சாட்சியா வாழ்ந்திருக்கலாம், சுவிசேஷம் சொல்லி இருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை என்ன வேணா பண்ணலாங்க. ஆனா என்னுடைய கணக்குக்கு கர்த்தர் அதை என்ன பண்ண மாட்டாரு, கிரெடிட் பண்ண மாட்டாரு. நான் என்னைக்கு என்ன தேவன் அழைச்ச அழைப்புல உறுதியா இருந்து தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய கணக்கிலே அவர் வைக்கிறார். நான் சொல்றது புரியுதா? அப்போ நீங்க தேவ சித்தத்தை செய்யாம நீங்க எதிர்மறையா செய்யற எந்த காரியமோ, எந்த வேலையும், எந்த பேச்சோ, எந்த உறவோ எதுவுமே காலத்தை வீணடிக்கிறதும் உங்களுடைய கணக்குல வராத ஒரு காரியமா இருக்குது. இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப ஆண்டவர் என்னைய பார்த்து சொன்னாரு நீ ஊழியத்துக்கு வரணும்னு. அப்ப நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதுதான் தேவனுடைய சித்தம் போல. தேவனுடைய சித்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் காலத்தை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன், சரியாக நான் பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சு. இப்ப பாருங்க, பால் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்கள் மதியற்றவர்களா இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ல போனா நம்ம கொலோக்கியல் டேர்ம்ல சொன்னோம், ஏன்டா அறிவு கெட்டவனா இருக்காத, திட்டுறோம் இல்ல, டே அறிவு கெட்டவனே, அந்த வேர்டு தான் அது. அறிவு கெட்டவனா இல்லாம என்ன பண்ணு, காலத்தை ஞானமா பயன்படுத்திக்கணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். So the only way to redeem your time, உங்கள் காலத்தை நீங்கள் ஞானமாக உபயோகிப்பது. பாருங்க, உபயோகிப்பது வேற, செலவழிப்பது வேற, கரெக்டா? உபயோகம் என்னது? உங்க பிரயோஜனத்துக்காக ஒரு பொருளை வாங்குறது உபயோகம். செலவழிக்கிறதுன்னா என்னது? வேஸ்ட். ரெண்டு காலத்துக்கு இது ரெண்டு இருக்கு. நேரத்தை செலவழிக்கிறது வேற, நேரத்தை உபயோகிப்பது வேற. இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைங்களா, நாட்களை என்னும் அறிவை தாருன்னு கேட்கிறோம் இல்லைங்களா? இப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அறிவு என்ன தெரியுமா? காலத்தை உபயோகிப்பது, காலத்தை செலவழிப்பது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் காலத்தை எப்படி செலவழிக்கலான்னு பார்க்குறான். அதுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, கிளப் இருக்குது, என்ஜாய் பண்ற இடம் இருக்குது, பார்ட்டி என்னென்னலாம் இருக்குது, வித்தியாசமான இன்னைக்கு சுகபோகங்கள். அதாவது டைம் பாஸ், பேர் என்னதான்? டைம் பாஸ். பாஸ்னா என்ன அர்த்தம்? போர் அடிக்குது, அதனால டைம் பாஸ்க்காக இதை நான் செய்யறேன். உண்மையா சொல்லணும்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போரே அடிக்கல. உண்மை அதுதான்.
ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ கர்த்தர் அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது, லைஃப் போர் அடிக்காது. நான் அடித்து சொல்கிறேங்க, வாலிப தம்பி தங்கச்சி மேரேஜ்க்காக ரெடி ஆகிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய சித்தத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய லைஃப் கண்டிப்பாக போரிங்காக இருக்கவே இருக்காது. தேவ சித்தத்தை செஞ்சும் போர் அடிக்குதுன்னா லைஃப்பில் ஏதோ பிரச்சனை, ஓட்ட ஓடசில் இருக்குன்னு அர்த்தம், காலம் எங்கோ விரயமாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், நம் மதியற்றவர்களாக காலத்தை ஒழுங்கா பிரயோஜனப்படுத்துறன்னு அர்த்தம். அப்போ ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு காலத்தை கொடுத்திருக்கிறாரு, காலத்தை ஞானமாக பயன்படுத்துவதற்கு கொடுத்தாரு. இப்போ ஒரு காரியத்தை பவுல் சொல்றாரு, தேவ சித்தம்னு சொல்லி சொல்றாரு. இப்போ தேவ சித்தத்தை செய்யறதுக்காக தான் கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த பூமியில நிலைநாட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ இஃப் யூ ஆர் நாட் நோயிங் த வில் ஆஃப் காட், கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு தெரியலனா தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நோக்கமும் உங்களுக்கு தெரியாது. சரியா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க லைஃப்ல நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நான் இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஊழியத்தில் இருக்கேன்னா, நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறது தேவனுடைய சித்தமா? இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த வேலையை சொல்லி கர்த்தாவே நான் இந்த வேலையை செய்கிறது இல்லை, நான் இங்கே இருக்கிறது தேவனுடைய சித்தமா, இந்த வேலையில் இருக்கிறது தேவனுடைய சித்தமா ஏன்னு சொல்லி சொன்னால் தேவன் உங்களுக்காக வேற ஒரு வேலையை வச்சிருப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, வேற ஒரு கன்ஸ்ட்ரெயின், வேற ஒரு நெருக்கத்தின் நிமித்தமாக அந்த வேலையை என்ன பண்ணிட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். இல்லைங்க அது இந்த வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணுறதுங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பணத்தை தான் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் சம்பாத்தியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய காலத்தை பார்க்குறாரு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஏன்ற கம்பெனியில் வேலை செய்கிறேன். சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பீன்ற கம்பெனியில் தான் கர்த்தர் எனக்கு வேலை செய்கிறது சித்தமாக இருந்தால், நான் ஏல வேலை செய்கிற எல்லா டைமும் என்ன தெரியுமா, வேஸ்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா? நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம், அங்கிருந்து என் வீட்டுக்கு நான் வீடு கட்டலாம், மாளிகை கட்டலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை வச்சிருக்கிற இடம் இது பி, நான் ஏல உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? இப்போ கர்த்தர் என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அங்கிருந்து நான் சின்ன வேலை செஞ்சா கூட அது என்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு ஞானமுள்ள ஒரு காரியமா இருக்கும், அறிவான ஒரு காரியமா இருக்கும். அப்போ என்ன கர்த்தர் தேவ சித்த செய்யும்படி எங்க வச்சிருக்கிறார்? நான் வந்து பணத்தை பிரதானமா பார்த்தேன், இல்லை எனக்கு சம்பாத்தியம் பிரதானமா இருந்ததுன்னா கண்டிப்பா காலத்தை என்னால் பிரயோஜனப்படுத்த முடியாது. அதே போலதான் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வரீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, நீங்க எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறீங்க? இப்ப சனிக்கிழமை ஒருத்தன் வந்து உங்களை விருந்து கூப்பிடுறான், சனிக்கிழமை விருந்து, சனிக்கிழமை விருந்து கூப்பிடும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க? சனிக்கிழமை போயிட்டு விருந்துக்கு போயிட்டு வந்தா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்ல போயிட்டு வந்து ஏதாவது சாப்பிட்டு வயிறு செரிமானம் ஆகாம நல்ல இஷ்டத்துக்கு பார்ட்டியில போய் பிரியாணிலாம் அடிச்சு நொறுக்கிட்டு வந்து உட்காந்து வயிறெல்லாம் இது பண்ணா, காலையில் ஏன்பா வரல, நேற்று சாயங்காலம் ஒரு பார்ட்டிக்கு போனேன்னா அங்கே போய் ஒன்று சாப்பிட கொடுத்தாங்களா, வயிறு கலக்கி விட்டுருச்சுங்க. இப்போ பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வரணும், ஏன்னா தேவன் அங்கே இருக்கிறாரு, நான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகிறேன். தேவன் எல்லா இடத்துலையும் இருப்பாருங்க, ஆனால் தேவ பிள்ளைங்க கூடி வர்ற இடத்துல கர்த்தர் இருக்கிறது அது ரொம்ப ஸ்பெஷல். ஆமா தானே? அதுக்கு தானே சர்ச்சுக்கு வரோம், ஆமா தானே? ஐக்கியப்படுவதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதற்கும் வரோம். ஸோ நீங்கள் வீட்டிலே இருந்து வர்ஷிப் பண்ணலாம்னா நமக்கு சர்ச்சுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, எல்லாம் அவங்க வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும்னா உங்களுடைய ப்ரையாரிட்டி எப்படி தரமா இருக்கணும்? திங்கக்கிழமையிலேருந்தே ஆரம்பிக்கணும். உங்களுடைய ப்ரையாரிட்டியை சனிக்கிழமை வரைக்கும் புஷ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் 7 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போகணுன்னா, உங்களுடைய காரியங்கள், உங்களை கூப்பிடுறவங்க, உங்களை வேலைக்கு கூப்பிடுறவங்க, அந்த அது இதுன்னு செய்கிறவங்கெல்லாம் முதலாவது என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், இவனை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டான். அப்போ நீங்கள் அவங்க வந்து உங்களை கூப்பிடும் போது நீங்கள் என்ன சொல்ல பழகணும்? நோ. நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான். நான் ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், ஏன்டா இவ்வளோ கோபமாக பேசுகிற? ஏன்னா நான் காலத்தை பிரயோஜனப்படுத்துருவேன். நான் உன்னோட வந்து உன் கல்யாணத்துக்கும் விருந்துக்கும் நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அது காலம், மேபி நீ சந்தோஷப்படுவேன், நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் அது என் காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு சமமாக மாற முடியாது. ஏன்? நான் இங்கே வரும்போது கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரேன். அப்போ இதை நான் பிரதானப்படுத்தணும், அதை பிரதானப்படுத்த, அதான் சொன்னேன், ப்ரையாரிட்டைஸ். மதியற்றவர்களை போல
என்னத்தை செய்யணும்ன்றதான அறிவு இல்லாம இருக்காதீங்கப்பான்னு பவுல் சொல்றார். அப்போ சனிக்கிழமையே நீங்க என்ன பண்ணணும்? இன்ஃபேக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே வெளியே போக மாட்டேன். போன வாரத்தில் ஒரு திருமண காரியத்துக்காக போயிருந்தோம். சனிக்கிழமை அந்த சாப்பாடு விருந்தெல்லாம் வைக்கல. தயவு செஞ்சு சனிக்கிழமை எங்களை கூப்பிடாதீங்க. நான் உங்ககிட்டயும் சொல்றேன், உங்களுடைய வீட்டில் ஏதாவது விருந்து இருந்தாலும் தயவு செஞ்சு சனி ஞாயிறு எங்களை அழைக்காதீருங்கள். சரிங்களா? எமர்ஜென்சின்றது வேற, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அது வேற. ஆனா இந்த விருந்து விசேஷம் சனி ஞாயிறுனா தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, எங்களை கூப்பிடாதீங்க, நீங்களும் போகாதீங்க. சரி, சனிக்கிழமை கூட விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்த முடியுங்க. இந்த விஷயத்தை நீ நல்ல மனசுல, ஆள் மனசுல பதிய வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்த முடியும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? திரும்ப எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. ஒரு தீர்மானமா நம்ம எடுக்க போறோம். நான் எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அந்த அளவிற்கு நான் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற மனிதனாக இருப்பேன். ஆமென். இதை நீங்க தெளிவா உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கா? அதுல ஒரு ஆப்ஷன் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா? கண்ணை மூடிட்டு அங்க என்ன பண்ணிடுங்க, go there. அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நீங்க போயிடும் போது you are redeeming your time. உங்கள் காலத்தை நீங்க என்ன பண்றீங்க, பிரயோஜனப்படுத்துறீங்க. மற்ற எல்லா இடமுமே உங்களுக்கு எப்படிதான், அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா சொல்லலாங்க, நீங்க சம்பாதிக்கலாம், போகலாம், வரலாம், ஓகே, நீங்க அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஆனா டைம்னு வரும்போது you are wasting your time. உங்கள் காலத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ முக்கியமான 5 காரியங்களை நாம் கால பிரயோஜனத்திற்காக நம்ம செய்ய முடியும். அந்த 5 காரியங்களை நான் சொல்ல போறேன். முதலாவது, தேவனை நேசிக்கிற தருணங்கள். the time that you love God. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இயேசப்பா உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த டைம் is a time that you redeem. நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற காலம். அடுத்ததா, மற்றவர்களை நேசிக்கிற ஒரு காலம். to love others. மற்றவர்களை நேசிக்கிறது. ஒன்று நமக்குள்ள ஒரு யோசனை, மற்றவனை நேசிக்கிறனால தான் சாட்டர்டே சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். அந்த நேசித்தல் கிடையாது. மற்றவனை நேசிக்கிறனால தான் ஞாயிற்றுக்கிழமை அவன் சர்ச்சை இருந்தாலும் என்னை கூப்பிட்டான், நான் கல்யாணத்துக்கு போனேன். அந்த நேசம் கிடையாது. நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க எந்த அளவுக்காக தேவ பிரசன்னத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காலத்தை நீங்க பிரயோஜனமாக காத்துக்கொள்ள முடியும். ஆகையினால மற்றவனை நேசிக்கிறேன்றன்னா எதனுடைய அடிப்படையில்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்சவன், எனக்கு அவன், எனக்கு இவன், எனக்கு ஃப்ரெண்டு, அவன் இவன் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்கள் இருந்தோன்னா அது பேர் மற்றவனை நேசிக்கிறது கிடையாது. மற்றவனை நேசிக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்கள நேசிக்கிறது. சரிங்களா? அப்போ 2வது மற்றவர்களை நேசிப்பது. 3வதா, கிறிஸ்துவை போல மாறுகிறதான அந்த தருணங்கள், நம் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற தருணங்கள். டு பிகம் லைக் கிரைஸ்ட். இதுதான் நம்ம இந்த காலத்தில் செய்ய பிரயோஜனம். உங்க டைம் பிரயோஜனமாகணும்னா நீங்க கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க, என்ன செயல்பாடு நீங்க செய்றீங்க, கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு நீங்க எதை செய்றீங்க, இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 3வது. 4வதா, மக்களுக்கு ஊழியம் செய்யுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க. டு சர்வ் பீப்புள். இப்போ ஊழியக்காரனா நான் மாத்திரம் உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் உங்களுக்கு தெரிந்த வட்டாரத்திலே இயேசுவினுடைய அன்பின் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணலாம், ஊழியத்தை நீங்க செய்யலாம். ஊழியம் செய்யறதுக்கு பாஸ்டரோ, ரெவரண்டோ, இவாஞ்சலிஸ்டோ, ப்ராஃபட்டோ, அப்போஸ்தலோ இவங்க வரணும்னு அவசியம் இல்லை. இயேசுவினுடைய நாமத்தை தரித்து கொண்ட ஆவியானுடைய நிறைவை பெற்ற எல்லா மனிதர்களும் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறது நம்ம மேல விழுந்திருக்கிற கடமை. 4வதா. 5வதா, மற்றவருக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற, சொல்லுகிற நேரம், சுவிசேஷம் சொல்லுகிற நேரம். இது எல்லாமே காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற காரியங்கள். 5 காரியங்கள். முதலாவது, அவரை நேசிக்கிற நேரம். 2வதா, மற்றவரை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நேசிக்கிற நேரம். 3வதா, கிறிஸ்துவை போல மாறுகிறதான தருணங்கள். 4வதா, மக்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது. 5வதாக, மக்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது. இதை தவிர்த்து நம்ம செய்யற மற்ற எல்லாமே இப்படிதான். ஓகே, நீங்க ஃபேமிலியா போறீங்க வரீங்க, நான் உங்களை அதெல்லாம் நான் சொல்ல. ஃபேமிலியை நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் தம்பி ஒருத்தன் கேட்டான், ஒரு தம்பி, நான் ஆனால் நீங்கள் ரிலாக்ஸிங்லாம் எங்கடா போவீங்க அப்படின்னு.
நான் சொன்னேன் ஒரு சில கேம்ப் சைட்லாம் இருக்குடா. நாங்கள் சொன்னோம் போன வருஷம் நாங்கள் எஸ்யூன்ற ஒரு கேம்ப் சைட்டு போயிருந்தோம்டா, சூப்பராக இருந்தது. சரி அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன் அங்கே பீச் இருக்கும் அதெல்லாம். சரி பீச்சிலே இருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? போய் பாட்டு பாடுவோம், வந்து வசனத்தை வாசிப்போம். அப்போ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே கிடையாதான்னா? இப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும். நான் வந்து ரிலாக்ஸிங்காக ஒரு இடத்துக்கு போகிறேங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுல போய் இடத்துல அங்கேயும் என்ன தான் பண்ணுறேன்? சர்ச்சில் என்ன பண்ணுறேனோ அதுதான் அங்கேயும் பண்ணுறேன். இங்கே ஜோம் பண்ணுறது அங்கேயும் ஜோம் பண்ணுறேன். இங்கே பைபிள் வாசிக்கிற மாதிரி தான் அங்கேயும் பைபிள் வாசிக்கிறேன். இங்கே ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் கிட்டார் தூக்கிட்டு போய் ஒர்ஷிப் பண்ணுறோம். இப்போ அவன் அவனுடைய புரிதல் அவ்வளோதான். அவனை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸிங்னா என்ன அர்த்தம்? ஜாலியாக இப்போ காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரணும். மதியானம் ஒரு படத்துக்கு போகணும். சாயங்காலம் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் ஊர் சுற்றி பார்க்கணும், ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும். இன்னைக்கு உலக மக்களுடைய ஒரு பாணியில் சொல்லணும்னா ரிலாக்ஸிங்னா இதுதான். கரெக்டு தானே? ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இதெல்லாம் ரிலாக்ஸிங் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா மேபி நீங்கள் அது போகலாம், நீங்கள் ஃபேமிலியாக போகலாம், ஃபேமிலி ட்ரிப்புக்காகலாம் நான் நோ சொல்ல. ஆனால் நீங்கள் அங்கே போனாலும் எதை தான் செய்ய போகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து ஒரு அழகான கடலுக்கு போகிறேன். கடலை பார்த்தோன்னே எனக்கு அங்கேயும் என்ன தான் ஞாபகம் வரப்போகுது? சரி கர்த்தர் இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காரு. நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவனை உங்கள் சிந்தை விட்டு எடுத்து போடவே முடியாது. நீங்கள் போகிற எல்லா காரியத்திலையும் யாரை பார்க்க முடியும் தெரியுமா? தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்க முடியும். அப்போ நான் உலகத்தினுடைய பாணியில் ரிலாக்ஸிங் கிடையாது, இதுவும் ரிலாக்ஸிங் தான். எஸ்யூக்கு நான் உண்மையிலுமே போன வருஷம் நம்ம போயிட்டு வந்தோம் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் போனோம். ஒரு சில குடும்பங்கள் வந்தீங்க, பிள்ளைகளோட விளையாடுறது போகிறது வர்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் அதில் மேக்ஸிமம் டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், ஜெபம் பண்ணோம், பாட்டு பாடினோம், சந்தோஷமாக நம்ம இருந்தோம். நான் ஏன் சொல்ல வரேன்னா இதுதான். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுன்னா என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்யறது தான் காலத்தை மற்ற எல்லாமே இந்த உலகத்தினுடைய பாணியில் இருக்கிற ரிலாக்ஸேஷன்ற பேர்ல ஊர் சுத்துறது, போறது, வர்றது, சினிமா பார்க்கறது, அது இது எல்லாமே லிட்டரலா என்ன தெரியுங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம். நான் சொல்றது புரியுதா? என்னதுங்க? காலத்தை வீணடிப்பது. நான் சொல்றது புரியுதா? ஏங்க நான் புரியுதா இல்லையா? அப்போ நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. நான் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, நான் ப்ரையாரிட்டைஸ், நான் முக்கியத்துவப்படுத்த போறேன். கர்த்தருடைய சமூகத்தை முக்கியத்துவப்படுத்த போறேன். எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் அங்க இருக்கா? ஐ எம் நாட் கோயிங் தேர். ஒருவேளை இல்லைன்னா நான் போக மாட்டேன். அங்க இருந்தா கண்டிப்பா அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு உங்களை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுறாரு, உங்களை ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர், கவனிங்க, உங்களை நெருங்கின நண்பன், அவர் இல்லைன்னா உங்க உயிரே இல்லைன்னு வச்சுக்கோமே. அவரு தான் உங்களை ஆபத்துல வந்து அப்படியே தூக்கி எடுத்து காப்பாத்தின ஒரு நண்பன் வச்சுக்கோ. அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம் வைக்கிறாரு, நீங்க எதை பிரதானப்படுத்துவீங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதை பிரதானப்படுத்துவீங்க? கர்த்தர் உங்களிடத்துல அந்த கேள்வியை கேட்கிறார். நீங்க பதில் சொல்ல வேணாம் எனக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ எதை நான் செய்வேன்? எனக்கு ரொம்ப உயிர் நண்பன் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப நெருங்கின நண்பன் தான். ஆனா அங்க கர்த்தருடைய, ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாது, கர்த்தருடைய சமூகம் அங்க இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. ஆனா இங்க கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அப்போ இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும்னா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நான் வந்து விழுந்துடணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ காலத்தை நீங்க பிரதானப்படுத்த நீங்க முயற்சி பண்ணுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை பிரதானப்படுத்தணும். ரெண்டாவதா சொன்னேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப நீங்க வாரம் ஃபுல்லா, நிறைய பேர் சொல்லுவாங்க வாரம் ஃபுல்லா நான் ஜெபம் பண்ணேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன் சண்டே வரல? இல்ல இந்த மாதிரி விசேஷம். அதுக்கடுத்து அவங்களே பதில் சொல்லுவாங்க, ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன், போன வாரம் ஃபுல்லா நல்லா உட்காந்து என்ன பண்ணிட்டேன், ஃபயரா ஜெபம் பண்ணிட்டேன். ஏன்? ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்துக்காக போகணும் இல்ல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன். அந்த பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுத்து ஏமாத்துறோம். அந்த சின்ன பிள்ளைங்கிட்ட பொம்மை கொடுத்து ஏமாத்தோம்ல. அப்ப ஆண்டவர் கணக்கு கேட்டார்னா, ஆண்டவரே நான் அதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலன்றனால மற்ற 6 நாள்ல என்ன பண்ணேன், 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணேன் இல்லையா, அது என் கணக்குல என்ன பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிலாம் ஆண்டவர் கிரெடிட் வைக்க மாட்டார் உங்க அக்கௌண்ட்ல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சா கொஞ்சம் தலையாட்டுங்க. ஏதாவது புரியலன்னா இல்லை கேளுங்க தயவு செஞ்சு. ஏன்னா திரும்ப சொல்றேன், நீங்க டைமுக்கு வர்ற வரைக்கும் இதே பிரசங்கம் தான் உங்களுக்கு.
சரிங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்க நான் பல சர்ச்சஸ் நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். உண்மையாலுமே சொல்லணும்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பால் யோங்கி சோன்ற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் இறந்துட்டாரு. இப்போ அவருடைய மகன் சர்ச்சை நடத்துறாரு சவுத் கொரியாவில் ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய சர்ச் அதுதான். நிறைய மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு சர்வீஸும் சீட்டு ஃபுல்லானதுக்கு அப்புறம், சேர்லாம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் கதவை இழுத்து மூடிடுவாங்க. ஏன் தெரியுமா? இடம் இல்லை உள்ள, பெரிய சர்ச்சு. நான் யோசிப்பேன், இவங்கெல்லாம் காசு கொடுத்து வராங்களா இல்ல வேடிக்கை பார்க்க? சினிமாக்கு கூட அப்படி ஹவுஸ்ஃபுல் ஆனா ஓகே, சர்ச்சுக்கு எப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகுது? எனக்கு மண்டையில போட்டு குடஞ்சிக்கிட்டே இருந்தது இந்த விஷயம். நமக்கு ஒன்றும் பெருசா பெருங்கூட்டம் வந்து வெளியில கேட்ல நிக்கிறவர்களாம் கூட்டம் வேணாம். இருக்கிற நம்ம விசுவாசிங்க சேர் காலியா இல்லாம, நான் முதல் பாட்டு ஆரம்பிக்கும் போது என்னுடைய பரிதாப நிலையை உட்காந்து நீங்க பார்க்கணும். நான் முதல் பாட்டு ஆரம்பிக்கும் போது கர்த்தரை துதிப்போம், யாரு துதிக்கிற? நானும் ஜேம்ஸ் பிரவீன் தான் இங்க இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டோம். முதல் பாட்டுக்கு முதல் ஜபத்துக்கு நாங்கள் யாருமே இவங்க தான். ஆனா நான் எனக்கு நானே ஒரு கற்பனை பண்ணிக்குவேன், தேவ தூதர்கள்லாம் இருக்கிறாங்க, தேவ நம்மத்தில் இருக்கிறாரு, யார் வந்தாங்கன்னா வரலனா 7 மணிக்கு நான் ஆரம்பிச்சிருவேன். எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கும், என்ன ஏன் மக்கள்லாம் வந்து இப்படி அந்த சர்ச்சுக்கு இப்படி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு தேவ பிரசன்னத்தை குறிச்ச ஒரு தாகம் இருக்குதுங்க. அப்ப ஏன் நம்ம மக்கள் இங்க நம்ம சர்ச் இல்லைங்க, முக்காவாசி சர்ச்சில் இதுதான் பிரச்சனை. ஒரு ஆன்லைன்ல இருக்கவங்க நினைப்பாங்க 7 மணிக்கு பாஸ்டர் டான் ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் கூட்டம்லாம் திரள் கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. வரவே வராது. எல்லா சர்ச்சிலையும் 7 மணினா 7:15 7:30 7, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 மினிட்ஸ் கேப்ல தான் அப்படியே க்ரௌடு ஃபுல்லாகும். கவனிச்சிருக்கிறீங்களா? 7:15 7:30 7:45 8 8:15 அதுக்கும் வர்றவங்க இருப்பாங்க. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, நான் உங்களை என்ன சொல்றது, உங்களை கிண்டல் பண்றதுக்காக நான் சொல்ல. தேவ பிரசன்னம் எங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பிரதானப்படுத்துங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ உங்க வாழ்க்கையில் அதுக்கு முந்தின நாள் இருந்தே நீங்க என்ன பண்ணணும், அதை பிளான் பண்ணணும். அதுக்கு முந்தின நாள் இருந்தே உங்களுடைய காலத்தை நீங்க என்ன பண்ணணும், முந்தின நாள் இருந்த 6 நாளுமே காலத்தை கரெக்டா நீங்க பிரயோஜனப்படுத்தினீங்கன்னா கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், தேவ சமூகத்தை தேடி வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, காலையில் எந்திரிச்சோன்னு குளிக்கிறதுக்கு லேட் ஆச்சு, அதுக்கு லேட் ஆச்சு, இதுக்கு லேட் ஆச்சு. நானும் என்னுடைய ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுறதெல்லாம் சனிக்கிழமை எடுத்து வச்சிருவேன். இதுதான் ஆயத்தம். ஏன்னா நாளைக்கு என்ன சர்ச்சை நடத்த போகிறோம், நான் மேடையில் நிற்கிறேன்றதுக்காக கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் போக போகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி. நீங்கள் கூட்டமாக வரீங்க, இல்லை நான் மேடையில் நிற்கிறேன், இது ப்ரையாரிட்டி இல்லை. தேவ பிரசன்னம் என் கூட இருக்குது, தேவன் என் மத்தியில் இருக்கிறார், தேவன் எங்க ஆராதனையில எழுந்தருள், இந்த ஆலயத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் என்னுடைய காலமாக இருக்கிறது. ஸோ 2வது காரியம் ப்ரையாரிட்டைஸ், முக்கியத்துவப்படுத்துங்கள். அடுத்து 3வதா எக்கானமைஸ் யோர் எனர்ஜி. உங்களுடைய பலனை நீங்கள் ஞானமாக உபயோகியுங்கள். ஏன்னா டைமும் எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானதுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், சனிக்கிழமை ஃபுல்லா உங்களுடைய பலன் குன்றி போகிற அளவுக்கு ஒரு வேலையை செய்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களால் ஆராதிக்க முடியுமா? ஏன் இருக்கிற எனர்ஜி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சனிக்கிழமையே முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் என்ன பண்றேன், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பேன்னு வருவேன், அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி வருவேன், எல்லாம் உறிஞ்சி போட்ட மாதிரி சக்க மாதிரி வந்து உட்காருவேன். உட்கார்ந்த உடனே அடுத்து பாட்டுக்கே தூக்கம் வரும். ஏன் இப்படிலாம்? ஏன்னா எந்த இடத்துல என்னுடைய அதிகமான ஆற்றலை செலவழிக்கணும்ன்றத நான் மறந்துட்டேன். ஒரு வசனத்தை வாசிப்போம், அதே தான் பாருங்க, 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். So which means, நல்லா தெளிவாக கவனிங்க, உங்களுடைய எனர்ஜியை தேவ பிரசன்னம் இல்லாத மற்ற இடத்துல எக்ஸ்ட்ரா எனர்ஜியை போட்டு என்ன பண்ணாத, எந்த வேலையும் செய்யாத. அப்போ உன்னுடைய எனர்ஜி எங்க இருக்கணும், ஃபுல் எனர்ஜி எங்க இருக்கணும் தெரியுமா, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஒரு சாட்சியாக சொல்றது, நான் வந்து இந்த ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ்லாம் ஒரு 2-3 டைம் போயிருக்கேன். சென்னையில் ஒரு ஆப்பிரிக்கன் காங்கிரிகேஷன் ஒருத்தங்க இருந்தாங்க. ஆப்பிரிக்காவில் வந்து படிக்கிற பிள்ளைங்க சென்னையில் ஒரு சர்ச் வச்சுருந்தாங்க. அந்த சர்ச்சுக்கு என்னை பிரசங்கத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நான் 2 முறை நான் போயிருக்கேன். அவங்களுடைய ஆராதனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.
அவ்வளோ அற்புதமா இருக்கும். உண்மையாலுமே சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். யாராலுமே அமைதியில் இருக்க முடியாது. யாருக்குமே தூக்கமே வராது. யாருக்குமே தூக்கமே வராது. ஏன் தெரியுமா? அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அந்த ரூம்ல, அந்த ஹால்ல, அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஏன் என்ன தெரியுங்களா? அவங்கள தேவன் அப்படி ஆராதிப்பாங்க. சத்தம் போட்டு ஆராதிப்பாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்பாங்க. முன்னாடி இருந்து பாஸ்டர் கையை தட்டு, காலை தூக்கு, குதி இதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. அவங்களாம் ஆராதிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள அந்த பெலன் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பெலன் இருக்கு. ஏன்? அவங்க அந்த பெலனை மற்ற நாளில் யூட்டிலைஸ் பண்ணாம, மற்ற நாளில் சும்மா வீணா கழிக்காம, சாட்டர்டே நைட் உட்காந்து படத்துக்கு போயிட்டு வந்துட்டோ, ஊர் சுத்திட்டு வந்துட்டோ, பார்ட்டி பண்ணிட்டு வந்துட்டோ, எனர்ஜியை இழக்காம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி சேமிச்சு வச்சு, ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ண போறேன்? தேவ சமூகத்தில் நான் இருக்க போறேன். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க போறேன். எனக்கு என்ன தேவை? ஆற்றல் வேணும், எனக்கு பெலன் வேணும். என்னத்துக்கு? தேவனை ஆராதிக்கிறதுக்கு. முக்கால்வாசி நேரம் நம்ம சர்ச்சை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மேடையில் இருக்கிறவங்க தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சத்தம் போட்டு ஆராதனை பண்ணுவாங்க. நீங்க என்னைக்காவது சர்ச்சுக்கு வந்து டயர்டா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்து நீங்க டயர்டா இருக்கிறீங்களா? நீங்க உட்காந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா வர்ஷிப் பண்ற நான் என்ன தெரியுமா? மதியானம் வந்து என் தொண்டை சத்தத்தை கேளுங்க, பேண்ட் இருக்கும், கால்லாம் வலி எடுக்கும். மதியானம் ஒரு 1 மணி நேரம் தூங்கலான்னு தோணும். ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், நான் செய்யறேன்றதுக்காக நான் சொல்ல, இது வந்து என்னுடைய பொறுப்பு. ஊழியக்காரனா கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவருடைய சித்தத்துக்காக நான் செஞ்சு நான் அதை செய்யறேன். என் ஆண்டவர் எனக்கு பெலன் தரேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் அந்த பெலனை இழந்து போற அளவுக்கு, நீங்களும் பெலனை இழந்து போற அளவுக்கு உங்களால ஆராதிக்க முடியுமா? நான் அதுதான் கேட்கிறேன் உங்ககிட்ட. அப்போ உங்களுடைய பாடல் சத்தம் எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஊக்கமா உட்கார்ந்து கவனிக்கிறது எப்படி இருக்கணும்? ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி இல்லை. எனர்ஜி இல்லைன்னா எப்படி நீங்க உட்காந்து கவனிப்பீங்க? தூக்கம் தான் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு முந்தின நாள்ல இருந்தே, அதுக்கு முன்னாடி 5 நாள்ல இருந்து, ஞாயிற்றுக்கிழமை அடுத்து இப்ப இன்னைக்கு போறீங்களா, இன்னைக்கு போகும்போதே ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது எப்படி வர போறேன்? முழு பலத்தோடு. அதனாலதான் வசனம் இருக்கு இல்லையா, முழு பலத்தோடு தேவனிடத்துல நீ அன்பு கூறுவாயாக. கன்சர்வ் யுவர் எனர்ஜி so that you can spend your energy worshiping God. உன்னுடைய பலனை நீ சேர்த்து வைத்துக்கொள். என்னத்துக்கு? சும்மா உட்கார்றதுக்கு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை இல்ல தேவனை ஆராதிக்கிற அந்த தருணத்துல உன்னுடைய பலனை எல்லாம் கொடுத்து நீ ஆராதிப்பதற்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எங்க நான் சொல்றது புரியுதா? சோ அப்ப இனிமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்பயே நீங்க என்ன ஆகணும்? பிளான் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த பிரசங்கத்தை நான் நிறுத்தவே மாட்டேன். நீங்க டைமுக்கு வர்ற வரைக்கும் எத்தனை மாசம் ஆனாலும் இதே பிரசங்கம் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தலைன்னா ஆசீர்வாதம் வராது. காலத்தை குறிச்ச ஒரு தெளிவு இல்லைன்னா புத்தியற்ற மதீனர்களாக நம்ம இருப்போம். என்னதான் நீங்க ஜோம் பண்ணுங்க, என்னதான் பண்ணுங்க, ஆனா காலத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லைன்னா நம்ம காலத்தை வீணடிப்போம். இங்க வந்து காலம், நீங்க டைமுக்கு வரனால எனக்கு ஏதாவது லாபமா? சொல்லுங்களேன். சர்ச்சில் என்ன நம்ம அட்டண்டன்ஸ் வச்சுட்டு இருக்கோமா, இல்லை ஃபோட்டோ எடுத்து வீடியோ பிடிச்சி போடுறோமா? இன்ஃபேக்ட் கேமராலாம் அந்த பக்கம் திருப்புறதே கிடையாது, இந்த பக்கமே தான் இருக்குது. நீங்கள் கூட்டமாக வந்து அப்படியே கேமராவில் எல்லாருக்கும் ஆன்லைனில் நீங்களாம் கூட்டமாக வரீங்கன்னு காமிக்கிறதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு தான் அது ஆசீர்வாதம். உங்களுடைய காலம் அது, ஏன் காலம் கிடையாது. ஏன் காலத்தை நான் கரெக்டாக நான் பிரயோஜனப்படுத்துறது ஆண்டவர் எனக்கு கிருபை தராரு, தந்துட்டு இருக்கிறாரு. மதியம் நான் மாறும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. இப்போ உங்ககிட்ட தேவன் பேசுறாரு. உங்களுடைய காலத்தை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்த போறீங்க? இப்போ இங்க இவர் சொல்றாரு, நீங்க மதியற்றவர்களை போல இல்லாமல் நீங்க எப்படி இருங்க? கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. முன்னாடி வசனத்தை பார்த்தோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனர்ஜி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நான் தலைப்பு போட்டிருக்கிறது, எங்கடா ஸ்கிரீன் பாதி போயிடுச்சுடா, இழுத்து விடுங்க. கால நிர்வாகம். காலத்தை நம்ம கரெக்டா நிர்வகிக்க கற்றுக்கொள்ற மாதிரியே ஆற்றல், எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த ஆற்றலையும் நம்ம என்ன பண்ணுங்க? நிர்வகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ சனிக்கிழமையே ஃபுல்லாக என்ன ஆகிடக்கூடாது? டயர்ட் ஆகிட. ஏங்க நான் சொல்றது புரியுதா? சனிக்கிழமை என்ன பண்ணிடக்கூடாது? ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா சனிக்கிழமையே உட்காந்து ஃபுல் எனர்ஜி போகிற அளவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்க? தேவனை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு மாத்திரம் இல்லைங்க, தேவ பிரசன்னம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். ஒருவேளை புதன்கிழமை ஒரு வீட்டில் ஜெபம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த காரியத்தை தான் செய்யணும். நேரத்திற்கு நம்ம போறது, காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துவது, ஆற்றலை சேமித்து வச்சு அங்க முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கிறது. இங்க பலனே இல்லையே, எப்படி அங்க போய் நான் முழு பலனோட ஆராதிப்பேன்? பலனை எல்லாம் நான் இங்க பிரயோஜனமற்ற காரியத்துல பலனை செலவழிச்சிட்டேன், அப்புறம் எப்படி தேவனை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்கும்? இல்லைங்களா? சோ அப்போ காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் இருக்குமா? இருக்காது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் முந்தின நாள் வேலைக்கும் சரி, நீங்க ஒரு சிலருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், நான் அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. நீங்க உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கிறது அதை தவிர்க்க முடியாது. ஆனா நான் சொல்றது, இப்ப வெளியில போறது வர்றது, ஊர் சுத்துறது, ஊருக்கு போறது, ஃபங்க்ஷன் போறது, அதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? சோ இவ்விதமா நீங்க இருக்கும்போது அங்கேயும் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவேன், இங்க சர்ச்சுக்கு வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது நடக்காத காரியம். ஒரு வசனத்தை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துறார், வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10:23 சேர்ந்து வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க, எங்க கொஞ்சம் சத்தமா படிங்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. யாராவது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற நேரத்தில் உங்களை வேற கமிட்மெண்ட் கூப்பிட்டாங்கன்னா இந்த வசனம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா ஞாபகத்துக்கு வரணும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அது நீங்க நினைச்சனா நீங்க போலாங்க, உங்களை யாரும் தடுத்து நிறுத்தல, அதிகாரம் இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு அது தகுதியாயிராது. அடுத்து சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ பவுல் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, நீ உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா முதலாவது அது என்ன இருக்குதான்னு பாரு, உனக்கு தகுதியா இருக்குதான்னு பாரு. ரெண்டாவதா நீ செய்யறது உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதான்னு பாரு. இப்ப நீங்க ஆராதனை வரும்போது உங்களுக்கு தகுதியானதா? சொல்லுங்களேன், தகுதியானதா இல்லையா? ஏன்னா நீங்க அதுக்காக தான் உருவாக்கப்பட்டீங்க. நீங்க நான் தேவனை ஆராதிக்க தான் உருவாக்கப்பட்டோம். சோ அது தகுதியானது. அடுத்ததா பக்தி விருத்தி உண்டாவதா? ஆராதனையில உண்டாவதா? ஏங்க உண்டாக்குதாங்க. ஆமா, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய சமூகத்துல வந்து இங்க நம்ம சாட்சிகளை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், ஆராதனையில கலந்து கொள்றோம். என்னத்துக்காக? நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி வளர்ச்சி அடையுது, மல்டிப்ளை ஆகுது. டிவோஷன் வந்து மல்டிப்ளை ஆகுது, அந்த பக்தி வந்து எனக்குள்ள பெருகுது. இப்போ இந்த காரியத்தை தான் பிரையாரிட்டைஸ். இப்போ நீங்க ஒரு காரியத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களை கூப்பிடுறாங்கன்னா 2 காரியத்தை கேளுங்க, இது எனக்கு தகுதியா இருக்குமா, இது எனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுமா? 2 கேள்விதான் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு, ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயம். முதல் கேள்வி, அது எனக்கு தகுதியா? அடுத்தது, அங்க போனா எனக்கு பக்தி வளருமா? இப்ப இந்த கேள்விக்கு பதில் நீங்களே உங்க மனசாட்சிக்கு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, உங்க காலத்தை நீங்க எப்படி என்ன பண்ண போறீங்க. ஏன்னா கர்த்தருடைய காலம், நான் போனோம் நேற்று நான் ஸ்டேட்டஸ் வச்சேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இது முக்கியம், ஏன்னா அதுதான் அடுத்த வாரத்தில் பேச போறேன், நல்லா கவனிங்க. நிறைய நேரம் பிசாசு உங்க வாழ்க்கையில தடை பண்றான் இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பொருளையோ சுகத்தையோ உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய மற்ற உலக பிரகாரமான காரியங்களையோ தொடர்றது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு அவன் விரும்பி செய்ய மாட்டான். அவன் உங்களுடைய எதை தெரியுமா முதல்ல தொடுவான்? உங்களுடைய காலத்தை அவன் தொடுவான். he will touch your years. இயர்னா இந்த இயர்ல YEAR வருடங்கள், உங்கள் வருடங்களை தொடுவான், காலத்தை தொடுவான். ஏன்னா காலத்தை தொட்டானா மற்ற எல்லாமே வேஸ்டா போயிடும். யோசிச்சு பாருங்க, காலத்தை தொட்டா மற்ற எல்லாமே வேஸ்ட். நீங்க ஹெல்த் போனா கூட ஏதோ டாக்டர் கிட்ட பார்த்து மருந்து வாங்கி என்ன பண்ணிக்கலாம், பொருள் போனா கூட சம்பாதிச்சு நீங்க திரும்ப வாங்கிடலாம். ஆனா காலத்தை மாத்திரம் திரும்ப உங்களால வாங்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட அன்பான ஒரு வேண்டுகோளா நான் உங்க சமூகத்துல கேட்கிறேன், காலத்தை ஞானமா பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. அதுக்கான அறிவை கர்த்தருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ளுங்க, ஆற்றலை சேர்த்து வைங்க, காலத்தை சேமிச்சு வைக்க பழகுங்க. அப்ப காலத்தை நான் பிரயோஜனப்படுத்துவது எப்படி? முதல் விஷயம், கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்குதா. ரெண்டாவது விஷயம், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யறேனா. அடுத்து இப்ப நான் 2 காரியங்களை பவுல் சொல்லி கொடுத்தாரு, அது எனக்கு தகுதியா இருக்கா அந்த காரியம். அடுத்தது 4வதா, அந்த காரியம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதா.
இந்த காரியத்தை குறித்து நமக்கு நாமளே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இது ரொம்ப தெளிவா பேசுறார் பாருங்க. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போமா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது ஊழியக்காரனுக்காக சொல்லப்பட்டதில்ல, எல்லா மக்களுக்கும் சொல்றது தான். என்ன சொல்றாரு? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா. அடுத்ததா ஆவியிலே அனலாயிருங்கள். உங்களுடைய ஆற்றல் எங்க செலவழிகிறது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆற்றல் தருகிறவர் தேவன். ஆனா அந்த ஆற்றலை எதுக்காக தராரு? அவரை ஆராதிக்க தான் கொடுக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு வேலை செய்யற கொடுக்கிறாரு, உங்களுடைய குடும்பத்தை பராமரிக்க கொடுக்கிறார். இது எல்லாத்துக்கும் ஆற்றல் நமக்கு தராரே ஒழிய ஏன் இஷ்டத்திற்கு நான் வாழ்வதற்காக கர்த்தர் எனக்கு ஆற்றல் தரவில்லை. புரியுதா? ஒவ்வொரு முறையும் நம்மள காலை வேளையில அவர் எழுப்பி விடும்போது என்ன எதிர்பார்ப்புல எழுப்புறாரு தெரியுமா? இன்னைக்காவது இவன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தன்னுடைய முழு பலத்தினால என்னை அவன் நேசிப்பானா, என் சமூகத்தை தேடுவானா, என் சத்தத்தை கேட்பானா அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கத்தோட தான் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நம்ம எழுப்பி விடுறாரு. தூங்கும் போதே போய் சேர்ந்தா என்ன நடக்கிறது? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா தூக்கமே வராது. கரெக்டா? ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரர் தான் தூங்கும் போது நேற்று நைட்டோட போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தூக்கம் வருமா? வராது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் மிகுந்த கிருபை இருக்குதுங்க. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரத்தை நீங்க தேவனுக்காக, பிரயோஜனத்திற்காக, அவருடைய பிரசன்னத்தை விரும்பி, பலனை, அவரை ஆராதிக்க ஞானமுள்ள இருதயத்தோடு மதியுள்ளவர்களாக நீங்க எப்படி செலவழிக்கிறீங்கன்றத கிருபையா உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய நேரத்தை செலவழிக்கிற காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க என்னதான் பிஸியா இருந்தாலும், நான் ஒரு 5 காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா போன பாயிண்ட்ல. தேவனை நேசிக்கிறது, அப்புறம் யாரு? நம்ம கூட இருக்கிறவங்களை நேசிக்கிறது, அடுத்ததா கிறிஸ்துவை போல மாறுறது, மக்களுக்கு ஊழியம் செய்யறது, மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றது. இந்த காரியத்தை நீங்க செய்யாம நீங்க என்னதான் பெரிய IAS கலெக்டராகவே இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பொதுவாக பிஸியா இருக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவர் பெரிய IAS கலெக்டர், இவர் பெருசா பண்றாரு அப்படின்னு திட்டுவாங்க வீட்டில். ஆமாவா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கலெக்டருங்களாம் கூட அவங்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில் பக்திக்கு கரெக்டாக அவங்க கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் போயிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கலெக்டர் வேலை செய்யாத மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒழுங்கா அவங்களுடைய காரியங்களுக்கு அவங்க வர்றதில்லை. பிரியம், நான் ஏன் சொல்றேன்னா, இது ரொம்ப பாரங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே அது பாரம். ஆனால் அந்த பாரத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம சரியான, ஏன்னா இங்கே 7 மணிக்கு நீங்கள் இங்கன்றது இல்லை 11 மணியோ 7 மணியோ ஏதோ ஒரு சர்வீஸ், அந்த டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்குது. நீங்க சும்மானா இங்க யாரையும் பிரியப்படுத்த நீங்க வரல. பாஸ்டரையோ, பாஸ்டர் அம்மாவையோ, பில்லியவோ, சுதாவியோ இவங்களை நீங்க பிரியப்படுத்த வரல. தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துல இருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வரோம். ஸோ தேவன் இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா நம்ம மற்ற எல்லாத்தையுமே உதறி தள்ளி விட்டு இதை நம்ம பிரதானப்படுத்துவோம். சரிங்களா? ஸோ அதனால இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, இன்னையில இருந்தே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. அது அப்புறம் பார்த்துக்கலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம், வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். சனிக்கிழமை அப்படியே முட்டுக்கட்டையாட்டம் நிற்கும். இல்லை சனிக்கிழமை போய் செஞ்சுட்டு வந்தோன்னா ஃபுல் எனர்ஜி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு இருப்போம் ஆராதனையில். எதுக்கு வரணும்? எதுக்கு தூங்கணும்? வீட்டிலே நல்லா பெட்டை போட்டு ஃபேனை போட்டு ஜாலியாக தூங்கலாமே. ஏன் இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்து தூங்கணும்? யார் உங்களை உட்காந்து தூங்கணும்னு யார் சொன்னா? இல்லை நீ உட்காந்து யாருன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ நம்ம எல்லாருடைய எனர்ஜியும் என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல வேஸ்ட்டாக போகுதுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலத்தோட நீ இங்க ஆராதி, கையை தூக்கு, சத்தமா பாடு, நல்ல கையை தட்டு, குதிச்சு ஆராதி. ஏதோ பலனை செலவழிச்சு நீ ஆராதிக்கணும். இதுதான் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறது. ஆனா வர்ஷிப் நடத்துறவங்க, பாட்டு பாடுறவங்க மட்டும்தான் டயர்ட் ஆகுறாங்க. மற்றவங்க யாருமே டயர்ட். இனிமேலாம் நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா டயர்ட் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணணும்? வர்ஷிப் தான் போகணும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறது. முழு பலன்னா நம்ம ஏதோ ஸ்பிரிச்சுவல்லாம் அது ரெண்டாவது இருக்கட்டும். முதல்ல பிசிக்கலா நான் முழு பலத்தோட அவரை ஆராதிக்கணும். நான் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா எந்திரிச்சு நில்லுங்க, முட்டி போடனா முட்டி போடுங்க. ஆனா முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, கரங்களை தட்டி பாடுங்க. நான் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களாம் என்ன பண்றீங்க? முழு பலத்தோட தேவனா ஆராதிக்கிறீங்க. ஏன்?
காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? காலத்தை யூ ஆர் நாட் வேஸ்டிங் யுவர் டைம். நான் திரும்ப சொல்றேன், வர்ஷிப் பண்ற டைம், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற டைம் வீணான நேரம். ஒரு செகண்ட் கூட வீணா போவது கிடையாது. அது எப்படிப்பட்ட நேரங்க? பிரயோஜனப்படுத்துகிறதான நேரமாக இருக்கிறது. கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், யூட்டிலைஸ் த பிரசன்ட். உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இப்ப இந்த நேரத்தை கொடுக்குறார். இந்த நேரத்தை கொடுக்கும் போது சரி, அப்பார்ட் நேத்து முடிஞ்சு, நேத்து கதை நேத்தோட முடியட்டும், நேத்து போனது வந்தது அந்த கதையெல்லாம் முடியட்டும், நேத்துக்கு இருக்கிற பலன் ஓகே, ஆனா இன்னைக்கு எனக்கு புது பலனை கொடுத்துருக்கிறார். இந்த புது பலனோட நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நான் கர்த்தரை என்ன பண்ண போறேன்? நான் ஆராதிக்க போகிறேன். அதே தான் எபேசியர் 5:16 திரும்ப வாசிப்போமா? எபேசியர் 5:16 திரும்ப வாசிப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அவர் சொல்ற காலம்ன்றது என்னது? பாஸ்ட பத்தி நீங்க பாஸ்ட போய் மாற்ற முடியுமா? கடந்த காலத்தை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா உங்கள் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் உங்களால மாற்ற முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நிகழ்காலத்துல உங்க காலத்தை பிரயோஜனப்படுத்துவது முக்கியத்துவம். ஸோ அட் பிரசன்ட், இப்போ நீங்க எங்க இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாலும் உடனடியாக அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா ஜஸ்ட் லுக் அப் டு தி லார்ட். தேவனை நோக்கி பாருங்க. தேவ பிரசன்னத்துக்காக விரும்புங்க. தேவ பிரசன்னத்தை நீங்க வாஞ்சையா இருங்க. அதுதான் உங்களுடைய நிகழ்காலத்துல நீங்க பிரயோஜனப்படுத்துவதற்கான ஒரே வழி. அப்புறம் 5 காரியம் சொன்னேன் இல்லைங்களா? ஊழியம் செய்வது, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு முயற்சி எடுப்பது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, இதெல்லாம் தான் யூட்டிலைசிங் த டைம். சரி, நீங்க எல்லா நேரமும் பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா எல்லா நேரமும் நீங்க உங்க கூட வேலை செய்றவங்களை பாக்குறீங்களா இல்லையா? அவங்க முன்னாடி உங்களால என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவை போல வாழ முடியுமா? முடியாதா? முடியும். அது காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. உங்க ஃப்ரெண்டோட நீங்க போறதை தவிர்க்க முடியாது. ஆனா ஃப்ரெண்டு கூட போகும்போது இயேசுவை பற்றி சொல்லுவது தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாதா? கண்டிப்பா செய்ய முடியும். தவிர்க்க முடியாத காரியம் எல்லாம் கிடையாது, செய்ய முடியும். இதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து உங்களை கூப்பிடுறாரு ஞாயிற்றுக்கிழமை, நோன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா நமக்கு எது பெருசா தெரியுது? தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும், காலத்தை பிரயோஜனப்படுத்துவதை காட்டிலும் அந்த நட்பு தான் ரொம்ப பெருசா தெரியுது. அதனால நான் என்ன பண்றேன்? எஸ் சொல்லிட்டு அங்க போயிடுறேன். அதனால ஏதாவது பிரயோஜனம் வந்ததா? அவரும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. அவருடைய சமூகத்திலேயே போய் நீங்க நித்திய காலமா இருக்க போறீங்க? இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்களேன். மனுஷங்களாகிய இப்போ திரும்ப முதல் வசனத்துக்கு வருவோம். சங்கீதம் 90:12 மோசே அழகா சொல்றாரு, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்க, எனக்கு வேணும். ஏன்னா நான் நாட்களை வந்து சும்மா வீணா நான் செலவழிச்சிட்டு இருக்கிறேன். அவர் கர்த்தருடைய சமூகத்துல அவர் காத்திருந்த அந்த டைம் பாத்தீங்கன்னா, ஒரே மலையில கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் அங்கிருந்து 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றது வனாந்தரத்துல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 40 வருஷம் அரண்மனை, அடுத்தது 40 வருஷம் ஓரேபு, அடுத்த 40 வருஷம் வனாந்தரம். இது எல்லாவற்றிலையும் மோசே ஒரு விஷயத்துல கான்ஸ்டன்டா இருந்தாரு. ஏன்னா இங்க பாருங்க, தேவன் வந்து அந்த நோவாவுடைய காலத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் வச்சிருந்தார்ல, ஏஜ் ஃபேக்டர். அந்த ஏஜ் ஃபேக்டருக்கு அப்புறம் அதிகமா உயிர் வாழ்ந்த ஒரே மனுஷன் யாரு? மோசே தான். அதிகமா உயிர் வாழ்ந்த மனுஷனுக்கு ஒரு ஜபம் இருந்ததுன்னா இந்த ஜபம் தான் இருந்தது. என்ன ஜபம்? 120 வயசு நான் வாழ்ந்திருக்கேன், ஆனா என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தும், என் நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஏன்னா 120 வருஷம் நான் வாழ்ந்தேன்றது சாதனை கிடையாது. அந்த 120 வருஷத்துல நான் என்ன செஞ்சேன்றதான் சாதனை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை வருஷம், எவ்வளவு நாள், அதெல்லாம் இல்ல. What did you do? What did you accomplish? என்னத்தை நிறைவேற்றி முடிச்ச? உன்னுடைய நோக்கம் என்ன? தேவ சித்தம் என்ன? தேவ சித்தத்தை நீ செஞ்சியா? இல்லைன்னா உன் டைம் எல்லாம் வேஸ்ட். தேவ சித்தத்தை செய்யாம, தேவனுடைய சித்தம், அது மேரேஜா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், காட்ஸ் வில் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது உங்க நற்கிரியையில சேரவே சேராதுங்க. நீ பரலோகத்துல போய் வெறுங்கையா தான் நிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, ஏதோ வெந்ததும் வேகாததுமா ஆண்டவர் பரலோகத்துக்குள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்குவார். நான் செஞ்ச நற்கிரியை, நான் அங்க போனது, இங்க போனது, அங்க ஓடுனது, உழைச்சது எதுவுமே, ஏன்னா நீ ஏன் சித்தத்தின்படி நீ அதை
செய்யல. ஏன்? அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது காலத்தை பிரயோஜனப்படுத்துறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தன்னுடைய கணக்கில் அவர் என்ன பண்றாரு? வைக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நிகழ்காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை நீங்க விரும்புகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? சோ அப்போ எந்த ஒரு காரியத்தையும் தேவ சமூகத்துல வந்து தேடுவதற்கு இல்ல ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு நாளைன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. டூ இட் நவ். தேவனுடைய காரியத்துல ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேணும்னா உடனடி அதை செய்யுங்க. நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம், வேண்டாம். காலத்தை தள்ளி போடாதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அடுத்த வாரத்தில் நான் 2 முக்கியமான காரியங்கள் உங்களோட பேச போகிறேன். காலத்தை குறித்து பார்க்கும்போது கிரேக்க வார்த்தையில 2 பதங்கள் இருக்கிறது. ஒன்று குரோனோஸ், இன்னொன்று கைரோஸ். 2 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தையை வேணும்னா நீங்க படிச்சுட்டு வாங்க, கூகுள் வேணும்னா நீங்க ரொம்ப ஆர்வமா இருந்தா படிச்சுட்டு வாங்க. நான் அடுத்த வாரத்தில் அதை பத்தி நான் பேச போறேன். இது தேவனுடைய நேரத்தை காண்பிக்கிறதாக இருக்கு. கர்த்தர் எப்படி இந்த டைமுக்குள்ள வேலை செய்கிறார், சரியா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தானே டைம். ஏன்னா பூமியினுடைய சுழற்சியை பொறுத்து தான் டைம் இருக்கு. ஆமா தானேங்க? சூரியன் வருவதும் மறைவதும் பொறுத்து தான் என்ன இருக்குது, டைம் இருக்கு. ஆனா தேவன் இப்போ இங்கே இருக்கிறாரு, ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. பட் அவர் தேவன் எல்லாம் காலத்திற்கு வெளியே இருக்கிறாரு, காலத்தை கண்ட்ரோல் பண்றாரு. கவனிக்கிறீங்க நான் சொல்றது புரியுதா? சோ அவருக்கு பரலோகத்துல கேலண்டரோ கிளாக் எல்லாம் கிடையாது. ஹெவன்ல கேலண்டரும் கிடையாது, கிளாக்கும் கிடையாது. அங்க அது இட்டர்னிட்டி, அங்க லெவலே வேற. இப்போ அங்க இருந்து அவர் ஏன் விஷயத்துல தலையிடணும்னா நல்லா கவனிக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் சொல்லி முடிக்க போறேன். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் பரலோகத்திலிருந்து வரணும்னா பரலோகம் என்ன செயல்பாடுல என் ஜெபத்துக்கு பதில் தரும், எந்த நேரத்துல பதில் தரும் முதல்ல நான் புரிஞ்சிருக்கணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறேங்க. நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க பதில் சொல்றீங்க. இல்ல பதில் சொல்றதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன்றீங்க. சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்? என்ன டைமுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டோம், இல்ல எப்ப சொல்லுவீங்கன்னு கேட்பேன். ஆமாவா? ஆனா ஜெபத்துக்கு நம்ம பதில் வரும்போது இப்படி நம்ம எப்ப வரும் எப்ப கேட்க அப்படிலாம் கேட்கவே முடியாது. ஜெபத்துக்கு மட்டும் எப்போ, வென் அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளுடைய புரிதல் உலக பிரகாரமான டைம்ல தான் இருக்குது. உலக பிரகாரமான காலத்தினுடைய அடிப்படையில புரிதல் இருக்கிறனால தான் நமக்கு என்ன கேள்வி வருது? ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்துக்கு பதில் வரலன்னா அடுத்து என்ன பார்க்குறோம்? என்ன ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே எனக்கு தருவீங்க? எப்போ? கவனிங்க இந்த வார்த்தை எப்போ, வென். இப்போ இந்த வென் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல 7 மணிக்கு வாங்க. 7 மணிக்கு எல்லாரும் இங்க இருக்கணும். இல்லைன்னு நீங்க வர்ற வரைக்கும் திரும்ப இதே பிரசங்கம் தான். இந்த 2 பிரசங்கம் தான் மாத்தி அடுத்த ஒரு பிரசங்கம் வரும். உங்களுக்கு உங்க இருதயத்துக்குள்ள போய் இது வெளிப்படையான பலன் வர்ற வரைக்கும் உங்களுக்கு இதே பிரசங்கம் தான். சரிங்களா? நான் ரொம்ப சீரியஸா இருக்கேங்க இந்த விஷயத்துல. கர்த்தருடைய ஆவியானவர் இதுல, ஏன்னா நம்ம முதல்ல டைம்ல காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா மற்ற எல்லாத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். உண்மை சொல்றேன். நீங்க எவ்வளவு பக்தியா வேணா இருங்க, நீங்க எவ்வளவு வேணா ஜெபம் பண்ணுங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த நேரத்துக்கு நீங்க வரல அப்படின்னா மற்ற எல்லாமே வேஸ்ட். உங்களுக்கு வேற எதுவுமே உங்களுக்கு கிரெடிட்டே ஆகாது. ஸோ அதனால தயவு செஞ்சு தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம இந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? ஸோ குரோனோஸ், கைரோஸ், இந்த 2 காரியங்கள் இருக்கிறது. இதை பற்றி நான் அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட அதே 7 மணி ஆராதனையில் உங்களோடு கூட நான் பேச போறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை நம்ம ஒரு ஜெபமா வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. சங்கீதம் 90:12 நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இப்ப நான் வெறுமனே ஒரு முன்னோட்டம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பேசுவாரு. ஆயத்தத்தோட ஜெபத்தோட வாங்க. சனிக்கிழமையே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னோடு கூட பேசுங்கப்பான்னு ஆயத்தத்தோட வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இழந்து போயிருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் காலத்தின் அடிப்படையில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கு. டைம் என்ற ஒரு என்டிட்டியை நீங்க புரிஞ்சிக்க முடியல. காலம் என்கிறதான அந்த ஒரு விஷயத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாததுனால தான் நம்மளுடைய அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சரிங்களா? நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்க போறோம். ஜெபம் மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் இதை வாசிக்க போறோம். சங்கீதம் 90:12 வாசிக்கலாமா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். திரும்ப கேட்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே,
இந்த நாளிலே காலத்தை குறித்து நாங்கள் அறிய ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளிலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்க பேச போறீங்க. காலம் என்பது நீங்க உருவாக்கினது. நீங்க காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, நீங்க காலத்தை கட்டுப்படுத்துகிறவர். ஆனா எங்க வாழ்க்கையில இந்த நாட்களை எண்ணுகிற அறிவு இல்லாததுனாலதான் பிரயோஜனமற்ற அழிவுக்குரிய காரியங்களிலே எங்களுடைய நாட்களையும் நேரங்களையும் நிமிடங்களையும் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே மோசேயினுடைய ஜெபத்தின் பிரகாரம் நாங்களும் ஜெபிக்கிறோம். நாட்களை என்னும் அறிவை தாரும். ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களா நாங்கள் இருக்கும்படி நாட்களை என்னும் அறிவை தாரும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல சொன்ன அந்த வார்த்தையின்படி நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஞானமுள்ள இருதயத்தோடு எந்த இடத்துலையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரதானப்படுத்துகிறது தான் நாங்கள் முக்கியமா பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட இன்னைக்கு ரொம்ப தெளிவா நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை நீங்க அடியனுக்கு கொடுத்தீங்க, அடியனோடு பேசுனீங்க, அடியனை சரி செஞ்சீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க இதை பேசியிருக்கிறீங்க. ஆகையினால இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற இல்ல கேட்க போகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நொடியை குறித்ததான ஒரு உணர்வு அவங்களுடைய இருதயத்தில் உண்டாகட்டும். எல்லா காரியங்களுக்கு மத்தியிலும் அழகாய் தோன்றுகிற ஆசையாய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தை பிரதானப்படுத்துகிற இருதயம் உடையவர்களா ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. அப்பா இந்த நாட்கள் பொல்லாதது அப்பா. இந்த நிமிஷங்கள் நேரங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமா போகுது. எங்களால திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் சொல்லி சொன்னா அது காலமாக தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் எங்களால திரும்பி வாங்கி கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா எங்களுடைய நாட்கள் போனா திரும்பி வரவே வராது. ஆகையினாலே நாங்க தேவையில்லாத காரியங்களிலே எங்களுடைய நாட்களை நாங்க செலவழிக்காம தேவ சித்தத்தை புரிஞ்சு கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யறவங்களாகவும் காலத்தை பிரயோஜனப்படுத்துறவங்களாகவும் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவங்களாகவும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நாங்க போய் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. இந்த நாளில் உண்மையா ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவங்களுடைய இருதயத்துல அப்பா நீங்க இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்க விதைச்சிருக்கிறீங்க. இதற்கேற்ற அறுவடையை நீங்க தர போறீங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை இனிமேலாவது நாங்கள் உதாசீனப்படுத்தாம சரியாக அப்பா உங்க சமூகத்துல வந்து நாங்கள் நிற்க அப்பா ஆயத்தத்தோடு வந்து நிற்க பிரயோஜனமா எங்களுடைய நேரத்தை செலவழிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக. உம்முடைய நாம மகிமை அடையட்டும். நாங்க அடுத்த ஆராதனையிலிருந்து நாங்க வரும்பொழுது எங்க முழு பலத்தை நாங்க செலவழிச்சு ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஏன்னா நான் வேற எங்கேயும் எங்க பலனை செலவழிச்சா அது வீணப்பா. ஆனா நாங்க உங்க ஆராதனையில உங்களை ஆராதிக்கிற ஆராதனையில எங்களுடைய பலனை செலவழிக்கும் போது அது பிரயோஜனமானதாக இருக்கிறது. அது வீணான காரியம் கிடையாதப்பா. ஆகையினால இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். உம்மை சார்ந்து கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்தப்படுத்தும். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் பேசும்போது எங்களோடு கூட நீங்க தொடர்ந்து வழிநடத்தி உம்முடைய வார்த்தையின் ஆழங்களிலிருந்து எங்களுக்கு அப்ப உம்முடைய அறிவை தெளிவுபடுத்துங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கீழ்ப்படுகிறதான இதயத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்தப்படுத்துங்க. வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.